ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சி நடந்துச்சு. 1806ஆம் ஆண்டு அதோடைய பின் விளைவுகளில் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோடைய எஃபெக்ட்ஸ் இருந்தது இல்லை, அதோடைய பின் விளைவுகள்லாம் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஆமாம், கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இந்த வேலூர் புரட்சியை ஒடுக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லஸ்பி அப்படின்றவர் தான். கில்லஸ்பி அப்படின்றவர், இவர் வந்து அவர் வந்து திப்புவோடைய பசங்களெல்லாம் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் வந்து என்னென்னா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே இருந்தால் தானே ப்ராப்ளம். திப்பு வந்து எங்கே ஆட்சி பண்ணார், மைசூர் தான் ஆட்சி பண்ணார். ஸோ என்னென்னா இங்கே வேலூரில் வந்து பக்கத்தில் இருக்குல்ல, அதனால் இங்கே இருந்தால் தானே ப்ராப்ளம். ஸோ நம்ம கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான், கரெக்டான சென்டென்ஸ். கர்னல் கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. பக்கோடாக்கள் அப்படின்னா தங்க நாணயம் அப்படின்னு அர்த்தம். கில்லஸ்பிக்கு வந்து அவர் தானே வந்து இந்த புரட்சியை வந்து என்னென்னா அடக்குனார். ஸோ என்னன்னா அவருக்கு 7000 பக்கோடாஸ் வந்து என்னென்னா காசுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டு தான். அடுத்தது வில்லியம் பென்டிக் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். இதுவும் வந்து கரெக்டு தான். வில்லியம் பென்டிக் வந்து என்னென்னா அப்போ வந்து மெட்ராஸோட கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக் தான். ஸோ அவர் வந்து என்னென்னா சரியாக ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி வந்து கூப்பிட்டுருவாங்க. இப்போ இங்கிலாந்துக்கு திருப்பி கூப்பிட்டுருவாங்க, அப்புறமா திரும்பி அமுச்சு விடுவாங்க. இந்தியாவுக்கே கவர்னர் ஜென்ரலாக அவர் தானே வந்து இருப்பார். 1833 வில்லியம் பென்டிக் இந்தியாவுக்கே வந்து கவர்னர் ஜென்ரலாக வந்து பதவியில் வந்து இருப்பார். சரிங்களா? இப்போ வந்து அவர் திருப்பி கூப்பிட்டுருப்பாங்க, திரும்ப வந்து என்னென்னா இந்தியாவுக்கு அமுச்சு விடுவாங்க. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. இது வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா புதிய இராணுவ விதிமுறைகள் வந்து என்னென்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. அது என்ன இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விதிமுறைலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மத சின்னங்கள்லாம் அணியக்கூடாது, திருநீர் குங்குமம் கயிறு எதுவுமே வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க ஒரு தொப்பி சொல்லியிருப்பாங்க. அந்த தொப்பி வந்து என்னென்னா அந்த தொப்பியில் வந்து என்னென்னா ஒரு குஞ்சம் இருக்கும். அந்த குஞ்சம் வந்து என்னென்னா பன்னி தோல் இல்லைன்னா மாட்டு தோலால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி உண்மையாக பொய்யா அப்படின்றது சொல்லலை. ஆனால் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்லாம் அது வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்னென்னு கன்ஃபார்மாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அந்த தொப்பியை வந்து என்னென்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தொப்பி பேர் அக்னோ தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலூர் கோட்டையோட துணை தளபதி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னோ அப்படின்றவர் தான். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதால் அக்னோ தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே என்னென்னா வாபஸ் வாங்கிட்டாங்க. வேணாம், இந்த புதிய இராணுவ விதிமுறைகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. சரியா? அது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடைசி சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு தப்பான சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரும் சாரி, பாரதியார் கிடையாது. அந்த இயக்க தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி அப்புறம் சுப்பிரமணிய சிவா. வஉசி சுப்பிரமணிய சிவா 2 பேரும் வந்து விடுதலையான தினத்தை திருநெல்வேலியில் ரெண்டு பேரும் யார் விடுதலையான தினத்தை கொண்டாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் அப்படின்றவர். இவர் ஒரு தீவிரவாத தலைவர். இவர் விடுதலையான தினத்தை என்ன தினமாக கொண்டாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி தினம், ஸ்வராஜ்ய தினம் அப்படின்னு கொண்டாட வந்து பிளான் போட்டிருந்தாங்க. சரியா? இந்த பிளானில் தான் வந்து என்னென்னா இப்போ வந்து மேடை கூட்டத்திலலாம் பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இவங்க வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் மக்கள்கிட்ட வந்து என்னென்னா போராட்டத்தை தூண்டினாங்க அப்படின்னு போய் கேஸ் போட்டு என்னென்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா தான் வஉசி உள்ளே போயிட்டு செக்கு இழுக்க சொல்லுவாங்க. ஸோ அவரை செக்கு இழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம்.
இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் புக்ஸில் படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, சாக்கிய பௌத்த சங்கம் இந்த அமைப்பை வந்து நிறுவனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அமைப்பை நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றவர் தான். அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்னென்னா அம்பேத்கருக்கும் முன்னாடி பிறந்தவர். இவர் 1845 பிறந்துட்டார். அவருக்கு முன்னாடி வந்து என்னென்னா இது மாதிரி தீண்டாமை இந்த விஷயத்துக்கெலாம் எதிர்த்து பாடுபட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்திதாச பண்டிதர். இவரை பற்றி வந்து லெசன் வந்து புக்கில் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு டாபிக். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்தவராயன். காத்தவராயன் அப்படின்றது தான் இவர் இயற்பெயர். இவர் வந்து இவருடைய ஆசிரியரான பேர் தான் அயோத்திதாசர். அதை வந்து இவர் வந்து அந்த ஆசிரியர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததால் வச்சுக்கிட்டார். அம்பேத்கர் மாதிரியே தான். அம்பேத்கரும் என்னென்னா அவங்க ஆசிரியர் மேலே பிரியப்பட்டு அவர் பேர் வச்சுருப்பார். இவரும் அதே மாதிரி வச்சுக்கிட்டார். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இவருடைய முக்கியமான 2 இதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட பாண்டியன். இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திராவிட பாண்டியன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பைசா தமிழன். ஒரு பைசாக்கு விற்கிறதால அந்த இதழ் பேர் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு 2 இதழ் வந்து இவர் நடத்தியிருக்கார். சரிங்களா? அடுத்து இவர் திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. 1892 தொடங்கியிருப்பார். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இவரை பற்றி நிறையா பேர் புகழ்ந்திருப்பாங்க. பெரியார் அவங்கெல்லாம் புகழ்ந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். புக்கில் வந்து இவரை பற்றி இருக்க லெசனை கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம், இந்த சங்கம் வந்து முதல்ல எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. மദ്രാஸ் திராவிடர் கழகம்னு சொல்ல முடியாது. திராவிடர் அசோசியேஷன்னா அமைப்பு, இது மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. 1912 மദ്രാஸ் திராவிடர் அமைப்பு இப்படி தான் இருந்துச்சு. 1912 யார் ஆரம்பித்தா அப்படின்னா, நடேசன் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் ஆரம்பித்தாங்க. பின்னால் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1916 அது பேர் வந்து என்னன்னு மாற்றுறாங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு மாற்றுறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு பின்னாடி தான் பேர் மாற்றுவாங்க. 1916 பேர் மாற்றம் செய்யப்பட்டது. இதை பிற்காலத்தில் என்ன சொல்லி அழைக்கிறாங்க, எந்த பேரை வச்சு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்க்கு வந்து என்னென்னா 3 பேப்பர் இருக்குது, 3 பத்திரிகை நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ், ஆங்கில பத்திரிகை. சரிங்களா? அடுத்தது திராவிடன் அப்படின்னு ஒரு தமிழ் பத்திரிகை நடத்துகிறாங்க. தெலுங்கில் ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. 3 பத்திரிகை ரொம்ப முக்கியமான பத்திரிகை. அதில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆங்கில பத்திரிகை, அதனால வந்து என்னென்னா அது ரொம்ப ஃபேமஸாக இருந்ததால் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அது பேரே வச்சுட்டாங்க. நீதி கட்சி அப்படின்னு அது பேர் வந்து மாறிடுச்சு. அப்படி தான் பரவலாக அறியப்பட்டுச்சு. சவுத் இந்தியா பீப்புள் அசோசியேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் நீதி கட்சி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த லெவல் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்கு வந்து யார்கிட்டேருந்து பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரிட்டிஷ் அரசு பார்த்திங்கன்னா, சென்னை அப்படின்ற இடத்த வந்து என்னென்னா குத்தகைக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க தான் வந்து என்னென்னா அது ஒரு ஊரை டெவலப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு கோட்டை கட்டுறாங்க. அந்த கோட்டை பேர் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டுறாங்க. சரிங்களா? இது என்றைக்கு நடந்துச்சு இந்த லீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டு 22 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து நாட் கன்ஃபார்ம்டு. பட் அன்றைக்கி தான் வந்து என்னென்னா சென்னை தினமாக கொண்டாடுறாங்க. சென்னை தினமாக நம்ம ஆகஸ்ட் 22 கொண்டாடுறோம். சரிங்களா? இது வந்து யார்கிட்டேருந்து குத்தகைக்கு வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகிரி அரசர் அப்படின்றவர்கிட்டேருந்து வாங்கினாங்க. சந்திரகிரி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பக்கம் இருந்த ஒரு சின்ன அரசர்கிட்ட குத்தகைக்கு வந்து வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை அந்த ரீஜியனை டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணி ஒரு கோட்டை கட்டுறாங்க. அவங்களோட வணிக நோக்கத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. அதுதான் பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு டெவலப் ஆகுது. அது அந்த கோட்டைக்கு சுற்றி இருக்க ஏரியாஸ் வந்து என்னென்னா அப்படியே சென்னை அப்படின்னு டெவலப் ஆகுது. ஓகே, அடுத்தது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 1688 வருஷம் என்னென்னா சென்னையை வந்து என்னென்னா மாநகராட்சியாக வந்து அறிவிக்கிறாங்க. முனிசிபல் கார்ப்பரேஷன். இந்தியாவிலே முதல் முனிசிபல் கார்ப்பரேஷன், முதல் மாநகராட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். உலகத்திலே வந்து 2வது மாநகராட்சி சென்னை. முதல் மாநகராட்சி உலகத்திலே பார்த்தீங்கன்னா லண்டன். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா சென்னை தான். சரிங்களா? அந்தளவு ஃபேமஸ் ஆனது நம்மளோட சென்னை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சீர்திருத்த ரிலேட்டட் கொஷின். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம், அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் முதல்ல தமிழ் ஆசிரியர்களுக்காக போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் ஆசிரியர்களுக்கு கம்மியான வருமானம் தான் இருக்குது. மற்ற ஆசிரியர்கள் கொடுக்குற அளவுக்கு வந்து இவங்களுக்கு சம்பளம் தரதில்லை. இதை எதிர்த்து என்னென்னா டாக்டர் தர்மாம்பாள் வந்து போராடுறாங்க. சரிங்களா? டாக்டர் தர்மாம்பாள் வந்து போராடுறாங்க. அந்த போராட்டம் பேர் இழவு வாரம் அப்படின்னு வந்து போராடுறாங்க. சரியா? இலவு வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக ஊதியம் கொடுக்க மாட்டாங்க, மற்ற ஸ்டாஃபுக்கு ஈக்குவலாக ஊதியம் கொடுக்க மாட்டாங்க தமிழ் டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த போராட்டம் தான் இந்த இழவு வாரம் போராட்டம். சரிங்களா? இந்த தர்மாம்பாள் வந்து வேறு இதில் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து ஈவேராவுக்கு கொடுத்தது இவங்க தான். பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க. அடுத்தது தியாகராஜ பாகவதர், அவங்களுக்கு ஏழிசை மன்னர் அப்படின்ற பட்டம் கொடுத்ததும் இவங்க தான். இந்த 2 பட்டமும் கொடுத்தவங்க இவங்க தான். சரியா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான கொஷின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.